ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஐஸ்கிரீம் கேக் பெர்ஃபெக்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர்லான ஐஸ்கிரீம் கேக் தான் இது. இது வந்து 1/2 kg மெஷர்மெண்ட்டு ரெசிபி எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 6 இன்ச்சிலான ஒரு பேக்கிங் பேன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் ஃப்ளார் எடுத்துக்கோங்க. அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1/8 டீஸ்பூனில் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. அதுலேயே பாதி அளவுக்கு பேக்கிங் சோடா இது எல்லாம் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 3 தடவைக்கு நல்லா ஜலிச்சு அது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு ட்ரையான பவுலில் ஒரு முட்டை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த எல்லோ கலர் மாதிரி நல்லா பியூர் ஒயிட் கலராக நல்லா பொங்கி வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இதையுமே நல்லா பீட் பண்ணி எடுக்கலாம். நான் சொல்கிற இந்த மெஷர்மெண்ட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வந்து கேக் வந்து செய்ய முடியும். சர்க்கரை பொடிச்சு சேர்த்தாலும் அதில் சின்ன சின்ன பீசஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கணும். ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா பீட்டரை ஃபஸ்ட்டு ஸ்பீடு போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பேச்சுலா இல்லை விஸ்க் வச்சு நம்ம ஃபஸ்ட்லேயே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லை ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அதையுமே சேர்த்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கணும். இப்போது ஃபைனலாக வந்து நான் இதில் எமுல்ஷன் சேர்த்துக்கிறேன். பட்டர்ஸ்காட்சோட எமுல்ஷன் அதையுமே கொஞ்சமாக சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எமுல்ஷனை நம்ம எக்கு கூட சேர்த்துமே நம்ம பீட் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லை பட்டர்ஸ்காட்சோட எசன்ஸ் மட்டும்தான் இருக்குது, எமுல்ஷன் இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்டார்டிங்லே வெண்ணிலா எசன்ஸுக்கு பதிலாக அப்போ அந்த பட்டர்ஸ்காட்சோட எசன்ஸை சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆரஞ்சு கலரில் ஃபுட் கலர் சேர்த்தாலுமே நமக்கு இந்த ஃப்ளேவர் வந்து ரெடி ஆகிடும். ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ண கடாயில் 10 மினிட்ஸ்லேயே லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். பேக் ஆகிடும். ஏன்னா கம்மியான அளவு தானே பேட்டர் எடுத்துருக்கோம். ஸோ வந்து கரெக்டாகவே 10 மினிட்ஸில் வந்து பேக் ஆகி கிடச்சிடும். நீங்கள் அவனில் வச்சா கூட 10 மினிட்ஸ்லேயே பேக் ஆகிடும். 180 டிகிரியில் பாட்டம் ப்ராடம் மட்டுமே வச்சு 10 மினிட்ஸில் பேக் ஆகி எடுத்துடலாம். ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா இதை டிமோட் பண்ணிவிட்டு நல்லா கூழாக விட்டுடலாம். நல்லா ஸ்பாஞ்சு கூழாகிற நேரத்துலையே நம்ம ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஒரு பவுல் பீட்ரோட விஸ்க் ரெண்டையுமே ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சியில் நல்லா ஜில்லாக இருக்கிற க்ரீம் 1/2 கப் அளவுக்கு க்ரீம் எடுத்துக்கோங்க. 1/2 கப். அது கூட 1/4 கப் மில்க் மேடு சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க் தான் அது. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஐசிங் சுகர் சேர்த்துக்கோங்க. ஐசிங் சுகர் நல்லா ஜலிச்சுட்டு எந்த கட்டிகளும் இல்லாமல் தான் சேர்த்துக்கணும். இப்போ இதை வச்சு நான் பீட்டர் ஆன் பண்ணலை, ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் மட்டும்தான் கொடுக்குறேன். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களுமே நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கணும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஐஸ்கிரீம் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம நார்மல் க்ரீம் செய்கிற அளவுக்கு நல்லா ஸ்டிஃபாகலாம் பீட் பண்ண வேண்டாம். சாஃப்ட்டு பீக் அளவுக்கு தான் இதை வந்து பீட் பண்ணி எடுக்கணும். நான் காண்பிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு. இது வந்து பீட்டரை ஃபஸ்ட்டு ஸ்பீடு போட்டு தான் பீட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி அந்த ஐஸ்கிரீம் வந்து நல்லா டேஸ்ட்டாக ஈவனாக வந்து நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ரொம்ப பீட் பண்ணிடவும் கூடாது. பாருங்கள் இந்த ஸ்டேஜு நல்லா சாஃப்டாக வந்து திக்காக அப்படியே விழும் பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் ஐஸ்கிரீமுக்கு. இது வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ஐஸ்கிரீம் கேக்குக்கு அசம்பிள் பண்ணிடலாம். நான் வந்து இதை வந்து 2ஆக வந்து டிவைட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து ஒயிட் கலராக, அதாவது இப்போ இருக்கிற இதே கலரு, இன்னொரு போர்ஷனில் வந்து பட்டர்ஸ்காட்சோட அந்த சாஸ் சேர்த்து அது வந்து இன்னொரு கலராக எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்து அப்படி 2 கலராக வந்து இதில் வந்து எடுத்திருக்கேன். அது ஏன் அப்படி எடுத்தேங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். இதையே ஒரே கலராக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இப்படி 2 போர்ஷனாக வந்து டிவைட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேக் பண்ண அதே டின்னு 6 இன்ச்சு டின்னில் இந்த மாதிரி கிளிங் ராப் போட்டு எடுத்துக்கணும். வேறு எந்த பேப்பரும் போட்டுக்கக்கூடாது, நமக்கு கேக்லேயே ஒட்டிட்டு போயிடும். கிளிங் ராப் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் பேப்பர் போட்டுக்கலாம். அது வந்து இந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. ஓகே, இது இல்லைன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ வந்து
இப்போ ஃபஸ்ட்டு லேயர் கேக்கை உள்ளாடி வச்சுட்டு இது மேலே வந்து ஃபஸ்ட்டு நல்லா கலராக இருக்கிற அந்த க்ரீம், அதாவது ஃப்ளேவர் அண்டு கலர் ஆட் பண்ண அந்த க்ரீமை வந்து இதில் வந்து ஃபில் பண்ணி எடுக்கணும். நல்லாவே வந்து டேப் பண்ணி லெவல் பண்ணி இதை வந்து ஃபில் பண்ணி எடுக்கணும், நல்லா செட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் இடையில ஏர் பபிள்ஸ் எல்லாம் இல்லாமல் ஈவனாக நமக்கு இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது போல் நல்லா வந்து லெவல் பண்ணி எடுத்துக்கணும். இதிலே நீங்கள் ஏதாவது ஃபில்லிங்ஸ், அதாவது சாக்கோ சிப்ஸு, ப்ரிலேன் இந்த மாதிரி ஏதாவது வேணும்னா கூட க்ரீம்லேயே ஆட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கலை. இதை வந்து இப்படியே இது போல் ஃபாயில் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுக்கலாம். அரை மணி நேரம் 1 மணி நேரம் எல்லாம் வச்சு எடுக்கலாம். பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா செட் ஆகிருக்கு. இப்போது இது மேலே நான் ஃபில்லிங்ஸ் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து முன்னாடியே செட் பண்ண வைக்கிறதுக்கு முன்னாடியே போட்டிருக்கணும், நம்ம மறந்துட்டு. ஸோ நான் வந்து பிறகு தான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம அடுத்ததாக வந்து க்ரீம் வைக்கிறப்போ நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது, அது கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து முன்னாடியே சேர்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம செட்டாக வச்சிடணும். இப்போது அடுத்த லேயர் க்ரீமை வந்து மேலே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதையுமே நல்லா வந்து ஈவனாக லெவல் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து ரொம்ப ரிச்சான ஒரு ஐஸ்கிரீம் கேக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் கேக்கு, அதுக்கு மேலே க்ரீம் கொஞ்சம் அதிகமாக, அந்த மாதிரி. ஒருவேளை உங்களுக்கு 2 லேயர் கேக்கு வச்சு ஐஸ்கிரீம் கேக் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், அதையுமே செஞ்சு காண்பிக்கிறேன். தென் இது பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுக்கிறப்போவும் லைட் கலர், அப்புறமா இன்னும் கொஞ்சம் டார்க் கலர், அதுக்கு அடுத்து கேக்கு, அந்த மாதிரி லேயராக வந்து நமக்கு சூப்பராக இருக்கும். நம்ம கிளிங்ரா போடப்போ இது போல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியே இருக்கிற மாதிரி தான் போட்டுக்கணும். அதை வந்து இது போல் ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஃபாயில் போட்டு நம்ம மூடி வைக்கணும். இந்த மாதிரி வச்சா தான் கரெக்டாக செட் ஆகும். ஒருவேளை ஃபாயில் இல்லைன்னா நீங்கள் பிளாஸ்டிக் பேப்பரில் கவர் பண்ணிவிட்டு நல்ல பேண்ட் போட்டு, ரப்பர் பேண்ட் ஏதாவது போட்டு கூட வைக்கலாம். பட் இதுதான் நல்ல மெத்தடு, கரெக்டாகவே வந்து உங்களுக்கு செட் ஆகி கிடைக்கும். இப்போ இதை ஒரு 5 to 10 hours வந்து நம்ம ஃப்ரீசரில் செட் பண்ணி எடுக்கணும். நான் வந்து ஓவர் நைட் வச்சுருந்தேன், நீங்கள் அந்த மாதிரி கூட வைக்கலாம். இப்போ ஐஸ்கிரீம் கேக் நமக்கு ரெடி ஆகிடும். அதில் வந்து நம்ம மேலே வந்து லெவல் பண்ணி எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக க்ரீம் தேவைப்படும். ஆல்ரெடி என்கிட்ட க்ரீம் இருந்து, ஸோ அதனால தான் நான் கொஞ்சமாக எடுத்து அதில் லைட்டாக கலர் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா 1/4 கப் அளவுக்கு க்ரீம் எடுத்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கனாஷ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதுக்காக 1/4 கப் சாக்லேட், 1/4 கப் க்ரீம் சேர்த்து மெல்ட் பண்ணி எடுத்தோன்னா கனாஷ் ரெடி ஆகிடும். இப்போ இதில் நான் வந்து பட்டர் ஸ்காட்சோட எமில்ஷன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு கலர் சேர்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவரில் கிடைக்கும். இப்போ இது வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும், அப்போ தான் அது நல்ல கிளாஸியை வந்து கேக் மேலே நம்ம கோட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கேக் வந்து செட் ஆகிருக்கு பாருங்கள். ஐஸ்கிரீம் எல்லாம் ரொம்ப சூப்பராக. ஆனால் வந்து இது நம்ம வெளியே எடுத்து கொஞ்சம் நேரத்துலையே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெல்ட் ஆகிடும். அதுனா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற அந்த ஹீட்டுக்கு இது பார்த்திங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் எக்ஸஸாக நம்ம கண்டிப்பாக விடணும். அப்போ தான் வெளியே இது போல் நம்ம லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி எடுக்கணும். ஒரே இதாக இழுத்தோம் அப்படின்னா பிஞ்சிக்கிட்டு வந்தாலும் வரும். ஸோ இது போல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து வெளியே வந்து எடுத்துட முடியும். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்து செட் ஆகிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம கேக் போர்டில் வச்சு அவுட்டிங்கில் க்ரீம் கொடுத்து இதை லெவல் பண்ணி எடுக்கணும். இந்த ஒர்க்கை வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக நம்ம செஞ்சாகணும். அது இல்லை அப்படின்னா இந்த க்ரீம் வந்து நமக்கு மெல்ட் ஆகிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த மாதிரி மெல்ட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு ஃபினிஷிங் நல்லா வராது. ஸோ கொஞ்சமாக கேக் போர்டில் க்ரீமை வச்சுட்டு எல்லா கேக்கும் போல் தான் நம்ம வந்து இந்த க்ரீமை வந்து சைடில் ஃபுல்லாக வச்சு இப்படியே ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு வந்து ஷார்ப் எட்ஜெல்லாம் பார்க்க வேணாம், ஓரளவுக்கு ஸ்மூத் பண்ணிவிட்டு நம்ம வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கனாஷை வச்சுட்டு 2 கார்னிஷ் வச்சு கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் போட்டு ஒரு வேஃபர் கூட வச்சேன் அப்படின்னா டிசைன் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வெயிட் செக் பண்ணி காண்பிக்கிறேன் பாருங்கள். போர்டோட சேர்த்தே 600 மேலே இருந்துச்சு. அப்படின்னா இந்த கேக் வந்து கரெக்டாக வந்து 1/2 kg கரெக்டாக இருக்குது பாருங்கள். ரீசெண்டாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து ஐஸ்கிரீம் கேக்குக்கு கரெக்டாகவே செட் ஆகுது. அதோட லிட்டை வச்சுட்டு அது மேலே கேக் பேஸோடவே நம்ம கேக்கை வச்சிடலாம். மேலே வந்து அந்த கேக் பாக்ஸை வந்து இப்படியே நம்ம கவுத்தி வச்சோம் அப்படின்னா சூப்பராக வந்து நம்ம ஃப்ரீசரில் கூட இப்படியே செட் பண்ணி வச்சிடலாம். சூப்பராக இருக்கும். இந்த கேக் பார்த்திங்கன்னா நார்மல் கேக்லேருந்தே நமக்கு ரேட் அதிகமாக இருக்கும். இது வந்து நம்ம ரெடி பண்ணி எடுக்கிறதுமே கொஞ்சம் ரிஸ்க்கு, ஒர்க்கு நிறைய இருக்குது. இன்க்ரீடியன்ட்ஸு எல்லாமே சேர்த்து தான் இந்த ரேட்டு.
நீங்கள் வந்து 1500லேருந்து, அதாவது ஒரு கிலோ வந்து 1500லேருந்து 1700 வரைக்கும் சேல் பண்ணலாம். அதாவது இப்போ நம்ம பார்த்த இந்த மெத்தடில் பண்ணிங்க அப்படின்னா 1700க்கு நீங்கள் ஒரு கிலோ வந்து சேல் பண்ணலாம். நீங்கள் 2 லேயர் கேக்கு வச்சு நார்மலாக க்ரீம் வச்சு பண்ணிங்க அப்படின்னா 1500க்கு சேல் பண்ணலாம். ரொம்பவே பெர்ஃபெக்டாக ஐஸ்கிரீம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.